கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக இந்த நாளில் தேவன் செய்த அந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை ஏசாயா 29ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: இனி நீங்கள் வெட்கப்படுவதில்லை. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த நாட்கள் முழுவதுமாய் அல்லது நீங்கள் கடந்து வருகிற நாட்கள் முழுவதுமாய் வெட்கத்தை மாத்திரம் நீங்கள் பார்த்திருந்திருக்கலாம். ஜனங்களின் மத்தியில், உறவுகளின் மத்தியில் நீங்கள் அவமானப்பட்டிருந்திருக்கலாம், வெட்கப்பட்ட சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு வெளிப்படுத்துகிற காரியம், இனி நீங்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே வெளிப்படுத்துகிறார். வெட்கத்திற்கு பதிலாக அவர் இரட்டத்தனையான நன்மை தருகிறவராக இருக்கிறார். யாருக்கு அவர் இரட்டத்தனையான நன்மைகளை தருவார்? யார் இனி வெட்கப்பட்டு போவதில்லை? வேதத்தில் பார்க்கிறோம், யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவனோட சகோதரர்கள் எல்லாரும் அவன் கண்ட சொப்பனம் அவனை அவமானப்படுத்தும்படியாக, சகோதரர்களை அவமானப்படுத்தும்படியாக கண்ட சொப்பனம் என்று நினைத்து, தன் தாயும் தகப்பனையும் அவமானப்படுத்துகிற நினைத்த சொப்பனம் என்று சொல்லி தன் சகோதரர்கள் எல்லாரும் அவனை சொப்பனக்காரன் என்று சொல்லி அவனை கேலியும் கிண்டலுமாய் வெட்கப்படுத்தினார்கள். அவன் கண்ட சொப்பனம் பொய் என்று நினைத்தார்கள். அவன் சொல்லுகிற வார்த்தை எல்லாம் பொய் என்று சொல்லி அவனை வெட்கப்படுத்தினார்கள். ஆனால் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தரிசனத்தை கொடுத்தவரோ, யோசேப்புக்கு அந்த சொப்பனத்தை கொடுத்தவரோ அவன் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு குறித்த நாட்களில், ஒருவேளை அந்த சொப்பனை நிறைவேறுகிற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் அவன் குழியில் தள்ளப்பட்டிருந்திருக்கலாம். சகோதரர்கள் நிமித்தமாய் மறக்கப்பட்டு அவமானப்பட்டு வெட்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்திருந்திருக்கலாம். பாவம் செய்யாத நேரத்தில், அவன் பாவத்தை விட்டு ஓடிப்போன நேரத்தில் அவன் செய்யாத பாவத்திற்கு அவன் வெட்கப்பட்டு இருந்திருக்கலாம். சிறைச்சாலையில் அவன் வெட்கப்பட்ட சூழ்நிலையில் போல இருந்திருக்கலாம். எல்லா சூழ்நிலையிலும் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். யோசேப்பு கர்த்தரை மாத்திரம், அந்த சொப்பனத்தை கொடுத்தவரை மாத்திரம், தன்னை அழைத்தவரை மாத்திரம் அவன் நம்பிக்கொண்டிருந்தான். அவன் அவமானப்பட்ட அவனுடைய வெட்கத்தை எதுவுமே நினைக்காதபடிக்கு அவன் எல்லா காரியத்திலும், எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை மாத்திரம் நம்பிக்கொண்டிருந்தான். அப்படி நம்பிக்கொண்டிருந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில், வெட்கப்பட்ட சூழ்நிலையில், வெட்கப்பட்ட இடத்துல எந்த சகோதரர்கள் அவன் கண்ட சொப்பனம் நடக்காது என்று சொல்லி அதை கேலியும் கிண்டலுமாய் நினைத்தார்களோ, அதே சகோதரர்கள் மத்தியில் கர்த்தர் அந்த சொப்பனத்தை, அந்த தரிசனத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருந்தார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை கடந்து வந்திருக்கிற பாதை, இப்பொழுது கடந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை ஒருவேளை வெட்கப்பட்ட சூழ்நிலை போல இருக்கலாம், அவமானப்பட்ட சூழ்நிலை போல இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியம், இனி அவரை மாத்திரம் நம்பும் பொழுது, அவரை மாத்திரம் விசுவாசிக்கும் பொழுது இனி நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு யோசேப்பை போல ஒருவேளை நம்மளோட வாழ்க்கையில் அவமானங்கள், வெட்கங்கள் வருகிற நேரத்தில் அதை கண்டு சோர்ந்து போகாதபடிக்கு, பின்வாங்காதபடிக்கு, தேவனை விட்டு விலகாதபடிக்கு விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு உறுதியாக இருக்கும் பொழுது கர்த்தர் வெட்கப்பட்ட இடத்துல தலை நிமிரச் செய்கிறவராக இருக்கிறார். யோசேப்பு தன் செய்யாத பாவத்திற்கு சிறைச்சாலையில் இருந்த நேரத்தில் எந்த ஜனங்களின் மத்தியில் அவன் வெட்கப்பட்டானோ அதே இடத்துல கர்த்தர் யோசேப்பினுடைய தலை நிமிரச் செய்தவர். எந்தெந்த இடத்துலாம் நீங்கள் வெட்கப்பட்டீங்களோ அதே இடத்துல கர்த்தர் தலை நிமிரச் செய்கிறவராக இருக்கிறார். இந்த நாள் முழுவதுமாய், வருகிற நாள் முழுவதுமாய் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவர் தலை நிமிரச் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர்